விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்புசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சியிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து காலை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடன்பா. முதல் உத்தரவு பொள்ளாச்சி. பயமுத்திரா பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி வாங்க. பொள்ளாச்சி அல்லவா? அங்க இருந்துங்க. யாரு சொல்லி கூப்பிடுறோம். கருதாமி ஈபி சம்பந்தமாக டிபார்ட்மெண்ட்ல பணி செய்யக்கூடியவர் யாருப்பா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி வாங்கடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மன அதிர்வுகள் சரியில்லாம இருக்கான். இரவெல்லாம் தூங்காத மனநிலைகளும் வடபூர்வகரமான குணப்பக்குவமும் பாதிக்கப்பட்ட நிலைக்கு காரணம் வெள்ளி சூனியங்களா இருக்குமா, அப்படி இல்லை இயற்கையிலே பாதிப்பா அல்லது ஜென்ம பாவங்கள் எதுவும் இருக்கா என்பதையெல்லாம் ஆய்ந்து பார்த்தால் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டதுதான் இந்த நிலை. அதனால இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி கேட்கிறோம். காலம் வரலாம். இந்த மனநிலைகளை சீராக்கி 4 மனிதனை போல நல்லா ஓட்டி தந்தா போதுங்களா? ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 3 முறை என்னை வந்து பாருங்க. அன்னைக்கே இவனை சரியாக்கி தெளிவாக்கி தந்துடுவேன். சொல்லுங்களா? இந்த உனக்கு டிரான்ஸ்பர் இல்லை, அந்த இடத்துலயே தான் உனக்கு ப்ரமோஷன் பண்ணி வெற்றி ஆகிட்டா. வாடா பக்கத்துல அவன் கல்வியில பட்டதாரியாகவும் அரசு உத்தியோகத்துக்கு போக மாட்டான். அதே பொள்ளாச்சி பெண்ணடியாள், மனம் பாதிக்கப்பட்ட பெண்ணடியாள். அங்க வந்து மூக்காமா கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்து ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். இவனுடைய மேனியை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அப்பா பொருளைப்பட்டு உட்காரு. யாரோ தனக்கு உள்ள இருந்து டைரக்ஷன் பண்றது மாதிரி ஒரு சிந்தனை உனக்கு ஓடிக்கிட்டு. சில சமயத்துல அப்படி யாரோ ஒருத்தர் இவரை உள்ளுக்குள்ளே பேசி இதை செய் அதை செய் அப்படின்னு டைரக்டர் காட்டுறாங்க. அதே மாதிரி இரவில் படுத்திருக்கும் பொழுதும் தனக்குள்ளேயும் தன் பக்கத்திலையும் துணையாக இருக்கு என்பதை கொண்ட ஒரு பிரம நிலை இருக்கு. குளிமா அப்படி சொன்னா நீ குளிக்க கூப்பிடுவ, ஆனா அவ குளிக்கிறதுக்கு வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு அங்கிருந்து உத்தரவு கிடைக்கிற அப்படிங்கிறத மாதிரி குளிக்க விடாது. படின்னு சொன்னா படிக்க விடாது. இப்படிப்பட்ட பற்பல விஷயங்களை எல்லாம் மனநிலைகளால் பாதிக்கப்பட்டு இப்போ வாழ்வு தரத்தை கேள்விக்குறியாக வைக்கின்ற நிலையில் இருக்கிறார். உண்மையா இல்லையா? கால விட்டு வா. ஐயா தயவு கொஞ்சம் 10 கவனிச்சுக்காங்க. இந்த 19 50 அப்படிங்கிற